இன்றைய வசனம் ஜகாரியா 8:13. சம்பவிக்கிறது என்னவென்றால், யூதா ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் புறஜாதியரின் நடுவிலே குள்ளே சாபமாயிருந்தது போல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இப்பொழுது முதலில் சாபமாயிருந்தீர்கள், இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். பயப்படாதிருங்கள், உங்கள் கைகள் திடமாக கடவது என்று கர்த்தர் சொல்லுகிறார். புறஜாதியர் நடுவிலே நாம் அவமானப்பட்டு போயிருக்கலாம், நாம் ஒன்றுமே இல்லாதிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை இப்பொழுது என்ன செய்ய போகிறார்? அவர்கள் நடுவிலே ஆசீர்வாதமாக வைக்க போகிறார்கள். புறஜாதிகள், நாம் எல்லாம் நினைக்கிறோம் விக்கிரகாராதனை செய்கிறவர்கள் எல்லாம் எவ்வளவு நன்றாக இருக்கிறார்கள், நாம் ஏன் சாபமாக இருக்கும்? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பாருங்கள், நீங்கள் சாபமாக இருக்க மாட்டீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நாம தான் யூதா ஜனமும், நாம தான் இஸ்ரவேல் கர்த்தருக்கு அல்லவா? உங்கள் கைகளை பயப்படாதிருங்கள், கைகளை திடம் கொள்ளுங்கள், திடப்பட கடவுது. கைகள் திடமாக இருந்தால்தான் வேலை செய்ய முடியும், நாம எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதனால் தான் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். In Zechariah 8:13, God says like this, the people of Judah, what is going to happen to you? The people of Judah, the people of Israel, you were unblessed, you were under curse in front of other people, in the front of the Egyptians, might be in the front of your enemies, the other religion people, the foreigners. You were in curse, but today I'm going to bless you. Make your hands strong, don't have fear. So you might be in front of others, you might be in a situation where it is a curse. I always think, why the people, idol worshippers, are so blessed, God? We are not. See, one thing is very important for us. The other people who are idol worshippers, those who don't belong to Christ, people, those who don't have faith in Christ, God has left them. You be happy, you be in whatever. You are having money, you're not having money, your idols are giving you everything in your life, all the luxuries, you be happy. But I am the way to heaven. There is no passport for other religion people to heaven. Beware. Those who are worshipping the Satan and the serpent, no way to heaven. So our